ஜோ கிச்சனில் நவராத்திரி ஸ்பெஷலாக 9 விதமான சுண்டலும் எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். இது டெய்லி வந்து பிரசாதத்துக்காக நம்ம நவராத்திரி டைமில் செஞ்சு கொடுக்கறது. மற்றபடி நம்ம நார்மல் டேஸில் வந்து இதை ஈவினிங் ஒரு டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அந்த டைமில் வந்து நம்ம வெங்காயம் போட்டு பண்ணலாம். இப்போ வந்து நான் வெங்காயம் போடாமல் பண்ணியிருக்கேன். எல்லா பருப்புமே ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு குக்கரில் வேக வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். தாளிச்சிட்டு கொஞ்சம் இஞ்சி அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இல்லாட்டி தட்டி கூட வச்சு போடலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 or 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் இது கூடயே போட்டு நம்ம இப்போ பாயில் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு அதை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அதில் ஒட்டி இருக்க தண்ணி எல்லாமே வந்து போயிடும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் தாராளமாக தூவிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் புளியிறப்ப கடலைப்பருப்பு சுண்டலுக்கு எப்போவுமே அது ஒரு டேஸ்ட்டை வந்து ஸ்பெஷலாக வந்து கொடுக்கும். இதுக்கு நான் தேங்காய் போடலை, வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம். இது தேங்காய் போடாமையே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கொண்டைக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓவர் நைட்டு ஊற வச்சு குக்கரில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு 5 விசில்ஸ் விட்டு வேக வச்சப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு சீரகமும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டையும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வரமிளகாய் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த சுண்டல் அதை வந்து இந்த பேனில் போட்டு நல்லா பெரட்டி விடணும். இப்போ அந்த சீரகமும் கருவேப்பிலையும் அரைச்சி தான் போடணும். தனித்தனியாக வந்து போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து நான் சொல்கிற மாதிரி வராது. நல்லா கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு 2 டீஸ்பூன் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம். இப்போ சூப்பர் சுவையான சிம்பிளான கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ப்ரௌன் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதையும் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 4 to 5 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு பெருங்காயம் ரெண்டையும் போட்டு தாளிச்சிட்டு இது கூடயே கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆனதும் கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். நல்லா அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் கொஞ்சம் வர வரைக்கும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கணும். அதுக்கப்புறமேலு வேக வச்சுருக்க அந்த ப்ரௌன் சுண்டலை இந்த பேன்லேயே போட்டு நல்லா எண்ணெயோடு சேர்த்து வதக்கி விடணும். கொஞ்சம் மெதுவாக நல்லா வதக்கி விட்டால் தான் அதோட டேஸ்டெல்லாம் வந்து சுண்டலில் இறங்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் துருவன தேங்காய் அதையும் கடைசியில் போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமெல்லாம் போடாதனால தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சுண்டல். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாசிப்பயிறு, பச்சை பயிறு சுண்டல். இந்த பாசிப்பயிரை நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ட்ரெயின் பண்ணி நைட்டு ஃபுல்லாக முளைக்கட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறமேலு நம்ம இதை வந்து ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சா போதும், இல்லாட்டி குழஞ்சிரும். பார்த்து வேக வைக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமேலு கடலைப்பருப்பும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமேலு இது கூட கொஞ்சம் வரமிளகாய் போட்டு அதையும் வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த முளைக்கட்டின பாசிப்பயிறு நல்லா வந்து சாஃப்டாக வெந்துருச்சு. ரொம்ப விட்டிங்கன்னா குழஞ்சிரும். எப்போவுமே இந்த ஸ்ப்ரவுட்டட் செய்கிறப்ப லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டே வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறப்ப தான் தெரியும். இது கூட கொத்தமல்லி தழை போட்டு
நல்லா வந்து கிளறி விட்டுறணும். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற அளவுக்கு கிளறி விட்டிங்கனாவே போதும். கொஞ்சம் தேங்காவும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிருச்சு. சூப்பரான டேஸ்டியான பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிருச்சு. அடுத்தது நம்ம தட்டைப்பயிறு, இது காராமணி. இந்த சுண்டலை வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறது, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதையும் வந்து ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு காஞ்சதும் கடுகு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் இது கூட நான் தேங்காவும் வரமிளகாவும் போட்டு மிக்சியில் போட்டு 1ஆ 2ஆ அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் வரமிளகா அது மட்டும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதை போட்டு அரைச்சி வச்சுட்டு அதையும் வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேலு வேக வச்சுருக்க அந்த சுண்டலை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணாலே அந்த தேங்காவும் வரமிளகாவும் அரைச்ச ஒரு மாதிரி அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது வந்து இந்த சுண்டலில் வந்து சேர்ந்துடும். இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் வேணால் போட்டுக்கலாம். இது முன்னாடியே வந்து நம்ம தேங்காய் போட்டிருக்கறனால மறுபடியும் வந்து கடைசியில் தேங்காய் சேர்க்கணும்னு தேவையில்லை. அப்படி வேணும்னா நம்ம மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பர் சுவையான இந்த தட்டைப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்மளுக்கு கடைசியில் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். அது வந்து ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்தது. நான் எப்போதும் புளிய மாட்டேன். இந்த தடவை புழிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒயிட் கலர் காராமணி சுண்டல் ஒரு கொஞ்சம் ஸ்வீட்டாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இதையும் நம்ம ஊற வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டு காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமேலு கொஞ்சமாக வந்து பெருங்காயமும் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட முந்திரி, திராட்சை அது 2யும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே வந்து நம்ம வேக வச்சிருக்கிற அந்த காராமணி ஒயிட் கலர், இதுக்கு வந்து நீங்கள் காராமணிக்கு அப்புறம் அந்த பாசி பயிறு, பாதாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் துருவினதும் கொஞ்சமாக போட்டுட்டு 2 ஸ்பூன் மட்டும் வெல்லம் வந்து உடைச்சது, இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். இல்லாட்டி ப்ரௌன் சுகர் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். இது 2 ஸ்பூன் மட்டும் போடுங்க. ரொம்பவும் ஸ்வீட்டை வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அப்புறம் ஸ்வீட் டிஷ் மாதிரி ஆயிரும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை தேவையில்லை. கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுட்டு லைட்டாக அந்த ஸ்வீட்டு, அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர், அப்புறம் கொத்தமல்லி தழையோட வாசம், கருவேப்பிலை போடாமல் இருந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இறங்கி அந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் மாற்றிடும். கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சுவையான டேஸ்டியான காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பச்சை பட்டாணி சுண்டல். இதையும் ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு, சீரகம், பெருங்காயம் இதை 3யும் போட்டுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். பச்சை பட்டாணியோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வேக வச்சு எடுத்துருக்க அந்த பச்சை பட்டாணியை பேனில் போட்டு வதக்கிட்டு நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் இதுக்கு போட்டிருக்கேன். 3/4 டீஸ்பூன் சாம்பார் பவுடர்லேயே எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சாம்பார் பவுடர் போட்டு நம்ம இதில் கூட மிக்ஸ் பண்ணுறப்ப பட்டாணியோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். இப்போ சாம்பார் பொடியும் அதோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தாளிக்கிறப்போ போட வேண்டாம், பச்சை மிளகாவும் கொஞ்சமாக இஞ்சியும் இது பெரட்டி கிளறி விட்டப்புறம் அந்த பச்சை வாசம் அப்படியே இருக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து போடுங்க. இது கூடயே வந்து பொடி பொடியாக அரிஞ்ச தேங்காவும் பொடி பொடியாக அரிஞ்ச மாங்காவும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
அது ரெண்டும் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணுங்கள். நார்மல் டேஸில் கொஞ்சம் ஆனியனும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சூப்பர் ரிச்சான பாதாம் சுண்டல், ஆல்மண்ட் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்மண்டையும் ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு 2 to 3 விசில் வேக வச்சிட்டோம்னா அந்த தோலெல்லாம் அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல ஒரு பேனில் இதுக்கு நெய் விட்டு தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் விட்டு கேஷ்யூ நட்ஸு பொடிச்சது இந்த ஹாஃபாக கட் பண்ணி வச்சுட்டு கேஷ்யூ நட்டையும் கொஞ்சம் காஞ்ச திராட்சை ரைசின்ஸும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேலு பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டுமே ஒரு மிளகாய் போட்டு இது கூடயே வதக்கி விட்டுக்கலாம். போட்டு வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ஆல்மண்ட்ஸை எடுத்து இதில் சேர்த்திட்டு நல்லா அந்த தண்ணி போக நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ அந்த கேஷ்யூ நட்டும் அந்த கிரைசினும் போட்டதே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடயே ஒரு 2 பேரிச்சம்பழம் பொடியாக நறுக்குனது அது முன்னாடியே போடுறதுக்கு தேவையில்லை, அதுக்கப்புறமேல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் தேங்காய் துருவனது அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழம் கூட இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த அளவுக்கு ஒரு 2 பேரிச்சம்பழம் போட்டிங்கன்னா கரெக்டாக தான் இருந்துச்சு. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்புறமேல போட்டுக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, சிம்பிளாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சுண்டலும் இந்த தடவை வந்து செஞ்சு பாருங்கள். சூப்பரான சுவையான பாதாம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நிலக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 to 5 hours ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பொடி சிம்பிளாக அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போதும், அதுவும் 2 ரெட் சில்லி, அப்புறம் கொஞ்சம் சீரகம், இதை 3ஐயும் போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து வச்சுக்கலாம். வறுத்துட்டு அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேலு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து இது கூடயே கடுகு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதை போட்டு தாளிச்சிட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த கடலையும் எடுத்து இது கூடயே போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நிலக்கடலையும் கருவேப்பிலையும் எப்போவுமே வந்து ஒரு தனி ஃப்ளேவரை வந்து கொடுக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பொடியை இது கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடியை போட்டுட்டு கலக்கிறப்பயே வந்து அவ்வளோ நல்ல வாசம் அடிக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அந்த வாசமே. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம சூப்பர் சுவையான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சுண்டல் எல்லாமே ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.